என்ன என்னம்மா காலையிலே இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? தெரியுதுல டென்ஷனா இருக்கேன்னு. உனக்கு என்ன வேணுமோ வந்த வேலையை சொல்லிட்டு கிளம்பு. அம்மா, இன்னைக்கு என்ன நாள்? ஏல, உங்க எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி தெரியுது? உங்களுக்கு என்ன வேணும்னாலும் அம்மா தான் சொல்லணும், அம்மா தான் கொடுக்கணும். ஏன் ஒரு என்ன தேதி என்ன நாள்னு கூடவா உனக்கு பார்க்க முடியாது? அதையுமா நான் வந்து உனக்கு சொல்லணும்? ஏலா ஜேம்ஸு, அம்மா இப்போ செம்ம கோவத்தில் இருக்காங்க. இப்போ போய் ட்ரெஸ்ஸை பற்றி பேச முடியாது. வா, நம்ம அப்புறமா பார்த்து பேசிக்கலாம். இல்ல ஜெஸ்ஸி, இப்போ விட்டோன்னு வச்சுக்கவேன், அம்மா அங்க கொடுக்கணும் இங்க கொடுக்கணும்னு எல்லா காசையும் செலவு பண்ணிடுவாங்க. அப்புறம் நமக்கு ட்ரெஸ் எடுக்க காசு பத்தாது. அதனால இன்னைக்கே சொன்னாதான் சரியா வரும். ஏல, ஆல்ரெடி எனக்கு தலைக்கு மேலே வேலை கிடக்குது. நீங்கள் 2 பேரும் தனியாக தான் பேசிட்டு இருக்கணும்னா அங்கிட்டு போய் பேசுங்க. ஏன் வேலையே கெடுக்காதீங்க. ஏம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. உங்ககிட்ட தான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எனக்கு இன்னைக்கு என்ன தேதின்னு தெரியும், உங்களுக்கு தெரியுமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம். இன்னைக்கு டிசம்பர் 1. அதுக்கு என்ன? ஏம்மா, இது டிசம்பர் மாசமா? இந்த மாசம் பிறந்தாலே கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் தான். கிறிஸ்மஸ் வந்தாலே புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஜாலியா என்ஜாய் பண்ணணும். இந்த மாசம் 1ஆம் தேதி பிறந்துருச்சு. நம்ம எப்போ ட்ரெஸ் எடுக்க போறோங்கிற விஷயத்த எங்களுக்கு சொல்லுங்க. அப்பதான் அதுக்கேத்த மாதிரி நாங்க எல்லாருமே ரெடியா இருக்க முடியும். ஏல, எனக்கு இருக்கிற கோவத்துக்கு நான் ஏதாவது சொல்லிட போகிறேன். 25ஆம் தேதி போட வேண்டிய ட்ரெஸ்ஸை இப்போ 1ஆம் தேதியே வாங்கணும்னு என்ன இருக்குது? எனக்கு இருக்கிற அங்கே வீட்டு வாடகை கட்டணும், எகுத்த விட்டு ஷீலாவுக்கு பணம் கொடுக்கணும், இப்படி ஏகப்பட்ட வேலை இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு உனக்கு ட்ரெஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆமாம், 2 பேரும் எக்ஸாம் வருதுல்ல, 10ஆம் தேதியிலேருந்து எக்ஸாம் ஆரம்பிக்குதுல்ல, 2 பேரும் படிச்சிட்டிங்களா? ஏலா ஜேம்ஸ் மண்டையா, ஒழுங்கா வாயை வச்சுட்டு சும்மா இருன்னா கேட்டியா? இப்போ எக்ஸாமை பற்றி பேச்சு வந்துட்டு இனி மார்க்கை வச்சு திட்டுவாங்க, நம்ம பேரண்ட்ஸ் மீட்டிங்கை வச்சு திட்டுவாங்க. இதெல்லாம் தேவையா சொல்லு? ஒழுங்கா வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்கியா? ஏம்மா, அதனாலதாம்மா இவ்வளோ வேலை இருக்குங்கிறதுனாலதான் உங்களுக்கு முதல்லயே அந்த விஷயத்தையும் சொல்லி வச்ச. திடீர்னு நீங்க காசெல்லாம் செலவு பண்ணிட்டீங்கன்னா? ஏல, என்னென்ன பண்ணணும் எப்போ பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். நீ படிச்சிட்டியாங்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. மா, அது 10ஆம் தேதி தானம்மா எக்ஸாமு. இப்போவே ஏம்மா படிக்கணும்? 10ஆம் தேதி இருக்கிற எக்ஸாமை நீ 1ஆம் தேதி படிக்க மாட்ட. ஆனால் 25ஆம் தேதி எடுக்க வேண்டிய துணியை மட்டும் 1ஆம் தேதி வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருப்பா. ஒழுங்கா ஓடிரு. அப்புறம் இன்னொன்று, நீங்கள் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் 2 பேரும் வீட்டை விட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன், விளையாட போகிறேன்னு யாரும் எதுவும் சொல்ல முடியாது. ஒழுங்கா ஸ்கூல் முடித்தா வீடு, வீடு முடித்தா ஸ்கூலு. வீட்டிலே உட்காந்து படித்து எக்ஸாம் நல்ல மார்க் எடுக்கணும். நல்ல மார்க் எடுத்தால் தான் உங்கள் 2 பேருக்கு ட்ரெஸ்ஸு, இல்லைனா ட்ரெஸ்ஸே கிடையாது இந்த வருஷம். ஏலா ஜேம்ஸு, உன் வாயை வச்சுட்டு கொஞ்சம் கம்முன்னு இருக்கியா? உன்னோட அவசர புத்தினால இப்போ பாரு நம்ம எங்கே வந்து நிற்கிறோன்னு. இனிமேல் இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் எங்கேயும் போக முடியாது. எக்ஸாம்லேயே நல்ல மார்க் வேற எடுத்தாகணும். உன்னால சேர்ந்து இப்போ நானும் மாட்டிக்கிட்டேன். ச்சே. இல்ல ஜெஸ்ஸி, இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல. அம்மா டென்ஷன்ல இருந்ததுனால தான் இப்படி கத்திட்டு போயிருக்காங்க. நம்ம அப்பா கிட்ட பேசி பார்க்கலாம். ஐயோ எப்பா, நீ கொஞ்ச நேரம் உன் திருவாயை வச்சுட்டு சும்மா இரு. நீ அம்மா கிட்ட பேசினதே இவ்வளோ பிரச்சனை. நீ அப்பா கிட்டலாம் பேசினேன்னு வச்சுக்கவேன், அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சுது. ஒழுங்கா சும்மா இரு, எதுவும் பேசாத சொல்லிட்டேன். என்னையும் கூப்பிடாத, நான் பேச வரமாட்டேன். இந்த பொண்ணுங்களே இப்படிதான்ப்பா, எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கும் பயப்பட வேண்டியது. நான் தைரியமா போய் அப்பா வந்ததும் கேட்க போறேன். அப்பதான் நம்மளுக்கு ட்ரெஸ் கிடைக்கும். அப்பா! என்ன ஜேம்ஸ், வரவேற்பெல்லாம் பயங்கரமா இருக்கு. என்ன விஷயம்? ஏன் இவ்வளோ சந்தோஷமா இருக்க? அப்பா, 1ஆம் தேதி வந்துருச்சுப்பா. இது டிசம்பர் மாசம், அதுவும் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். இன்னையிலேருந்து நம்ம வீட்டில் களை கட்ட வேண்டாமா? ஓ அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நல்லா ஜாலியா விளையாடுங்க. அப்பா, அதெல்லாம் ஜாலியா விளையாடுறோம்ப்பா. ஆனா கிறிஸ்மஸ்னாலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குல்லப்பா, ட்ரெஸ்ஸு வாங்கணும். அதனால நீங்க எப்போ ட்ரெஸ் வாங்க போறோம்னு சொன்னீங்கன்னா நாங்க இன்னும் ஜாலியா இருப்போம். ஏல, உங்கள் அப்பா வந்து தான் ஆரம்பிச்சிட்டியா? நான் காலையில் உன்ட்ட என்ன சொன்னேன்? காலையிலேருந்து புக் எடுத்து படிச்சியா? எவ்வளோ கொஸ்டின் படிச்சா? புக்கை எடுத்துட்டு வாப்போ. ஏம்மா, நான் அப்பா கிட்ட தானம்மா பேசிட்டு இருக்கேன். அப்பாட்ட பேசினா என்ன, என்கிட்ட பேசினா என்ன? எங்கனாலும் பதில் ஒன்று தான். 1ஆம் தேதியே உனக்கு ஒன்றும் அவசரம் கிடையாது. 10ஆம் தேதிக்குள்ள எக்ஸாமை நீ முதல்ல படித்து முடிச்சு நல்ல மார்க் எடுத்தால் தான் உனக்கு ட்ரெஸ்ஸு. சரி, எதுக்கு 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? 1ஆம் தேதி அதுவுமா? நானே ஆஃபீஸில் அவ்வளோ டென்ஷனில் வீட்டுக்கு வரேன். பத்தாததுக்கு நீங்களும் எதுக்காக இப்படி வீடை இப்படி கலவரம் பண்ணுறீங்க? என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு? என்னங்க நானா பிரச்சனை பண்ணுறேன்? உங்கள் பிள்ளைங்க கிட்ட நான் ஆல்ரெடி விஷயத்த சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப 1ஆம் தேதியே வந்து ட்ரெஸ் எடுக்கணும்னா என்ன பண்ணுறது? நமக்கு வீட்டு வாடகை இருக்குது, எகுத்த வீட்டுக்காரிக்கு காசு கொடுக்கணும், 2வது நீங்கள் வேற 2 பேருக்கு காசு கொடுக்கணும்னு சொன்னீங்க. வாங்குகிற சம்பளத்தில் நம்ம என்ன தான் பண்ண முடியும்? ட்ரெஸ்ஸு வேணும்னா நம்ம என்ன வருஷம் வருஷம் எடுத்து கொடுக்காமையா இருக்கோம்?
ஆனால் 1ஆம் தேதியே வந்து இப்படி தொல்லை பண்ணால் நம்மளுக்கு டென்ஷன் ஆகுது இல்லையா? ஜெஸ்ஸி எங்க ஜெஸ்ஸி? ஐயோ அப்பா வர ஏன் இவ்வளோ டென்ஷனாக கத்துறாங்க? இந்த கிறுக்கு ஜேம்ஸ் என்ன பண்ணி வச்சான்னு வர தெரியலையே. சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நம்ம எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில் நிறைய தேவைகள் இருக்கு, நிறைய கவலைகளும் இருக்கு. உனக்கு கடன் அடைக்கணும், எல்லா வேலையும் இருக்கிற சம்பளத்தில் வீடை கவர் பண்ணணுங்கிறது உன்னோட கவலை. உங்கள் எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கணும், ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், பிடிச்ச மாதிரி வெளியே போகணும், கிறிஸ்மஸை கொண்டாடணும். இப்படி எல்லாருக்குமே ஒவ்வொரு தேவையும் கவலையும் இருக்க தான் செய்யும். ஆனால் இதை வச்சு நம்ம வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. வேதாகமத்தில் ஒரு வசனம் இருக்கு. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நமக்கு இருக்கிற பிரச்சனைகளோ கவலைகளோ தேவைகளோ ஒருத்தர் சண்டை போட்டுட்டு வீட்டில் சமாதானம் இல்லாமல் கவலைப்பட்டுட்டு இருந்தால் அந்த பிரச்சனை தேவைகள் சந்திக்கப்படாது. வேதவசனம் சொல்கிற மாதிரி உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் என்ன வேண்டுதல்கள் இருந்தாலும் அதை ஸ்தோத்திரத்தினோட கூடிய ஜெபத்தினால ஏசப்பாவுக்கு தெரியப்படுத்துங்க. ஏசப்பா நம்ம எல்லாருடைய தேவைகளையும் நிச்சயமா சந்திப்பாங்க. ஏசப்பாவோட பிறப்பை நினைச்சு நம்ம எல்லாருமே கொண்டாடணும் தான். அதனால இந்த மாசம் ஃபுல்லா எதை நினைச்சும் கவலைப்படாம, எந்த தேவைகளையும் குறித்து நம்ம வீட்டில் பிரச்சனை பண்ணாம எல்லாத்தையும் ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நம்ம எல்லாருமே சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாகவும் இருப்போம். ஏசப்பா நம்ம எல்லாருடைய தேவைகளையும் நிச்சயமா சந்திப்பாங்க. புரியுதா? ஓகே ஓகே டாடி. எஸ் குட்டீஸ், இன்னைக்கு நீங்க எல்லாருமே ஒரு விஷயத்த நல்லா கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நம்புறேன். ஆமா குட்டீஸ், இது டிசம்பர் 1 அண்ட் கிறிஸ்மஸ் மாசம் எல்லாருமே நல்லா ஜாலியா இருக்கணும்னு ஆசைப்படுவோம். எங்க வீட்லயும் எல்லாருக்குமே ஒவ்வொரு தேவைகள் இருந்துச்சு, ஒவ்வொரு கவலையும் இருந்துச்சு. ஆனா அதையே நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்மளால கிறிஸ்மஸை ஜாலியா என்ஜாய் பண்ண முடியாது. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால ஏசப்பாவுக்கு தெரியப்படுத்துங்க. நிச்சயமா நீங்க என்னென்ன வேணுங்கிறத ஏசப்பா கிட்ட ஸ்தோத்திரத்தோட நீங்க ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணும்போது நிச்சயமா நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை உங்களுக்கு கொடுப்பாங்க. சோ இந்த வீடியோவை பார்க்குற யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் கடன்களை நினைச்சு கவலைப்படாதீங்க. என்ன தேவைனாலும் அதை ஸ்தோத்திரத்தோட ஏசப்பாவுக்கு தெரியப்படுத்துங்க. நிச்சயமா ஏசப்பா அது எல்லாத்தையும் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திச்சு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, என்னென்ன ஆசைப்படுறீங்களோ, என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்து இந்த கிறிஸ்மஸ் மாதத்தை உங்களுக்கு சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் மாற்றி கொடுப்பாங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.